ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான ஃப்ரம் காமன் பிளேஸ் டு வேர்ல்டு ஸ்ட்ராங்கர் சீசன் 1 எபிசோட் 12 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடு எனக்கு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேவரட் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கப்புறமா தான் கதை எனக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப வேறு லெவலில் சூப்பராக போக ஆரம்பிச்சது. உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃப்ரம் காமன் பிளேஸ் டு வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் 1 எபிசோட் 12. நம்ம ஹீரோ ஜீப்பில் போயிட்டு இருக்கான் அண்ட் ஷியா தான் வந்துட்டு இந்த தடவை பைக்கை ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கா. யாஹூ அப்படின்னு சொல்லி அவள் கத்திக்கிட்டே பைக்கை ஓட்டிட்டு இருக்கா. நல்லவளா காருக்குள்ளே இருந்து கத்தாம வெளியே இருந்து கத்திட்டு இருக்கா. ஒரு வகையில் அது நல்லா தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவள் என்னடான்னா ஒழுங்கா உட்காந்து ஓட்டாம வித்த காட்டிட்டு ஓட்டிட்டு இருக்கவும் அப்படியே காரை ஓட்டு ஏத்திரலாமான்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பாப்பா நானும் அதே மாதிரி பைக் ஓட்டணும் அப்படின்னு மியா சொல்லவோ இப்போ அது சேஃப்டி கிடையாது, நீ வளர்ந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா உனக்கு ஓட்டுறதுக்கு கத்துறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஷியா என்னடான்னா சர்க்கஸ்ல வித்த காட்டுற மாதிரி அந்த பைக்கை ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கா. அவளை சும்மா விட மாட்டான் நம்ம ஹீரோ சொல்லவோ. அவளை மட்டும் இல்லை என்னவோ ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு டியோ சொல்லவோ. பிக் சிஸ்டர் டியோ ஏன் எப்பவோ எப்படியே பேசுறாங்க அப்படின்னு மியா கேட்கறா. ஏன்னா அவளுக்கு உடம்பு சரியில்லை, அவளுக்கு ஒரு வியாதி இருக்கு, அதை திருத்தவே முடியாது அப்படின்னு யோகி காமெடி பண்றா. அந்த இடத்த பார்க்கவுமே நம்ம ஹீரோக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் வருது. ஏன்னா இந்த இடத்துக்கு தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து கிரேட் ஆர்கஸ் லாபிரின்த்ல நம்ம ஹீரோ கீழே விழுந்து அவன் லைஃபே டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கும். பாப்பா என்ன யோசிச்சுட்டு வரீங்க அப்படின்னு மியா கேட்கவும் என்னோட பாஸ்ட்டை யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன், அது நடந்து 4 மாசம் தான் ஆச்சு, ஆனா ஏதோ பல வருஷமான மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீங்க தான் இந்த இடத்தோட கில்ட் லீடரா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் ஆமா அப்படின்னு அவர் சொல்றாரு. உங்களுக்காக ஒரு லெட்டர் கொண்டு வந்திருக்கேன், இதை அட்வென்ச்சரர் கில்ட் லீடர் ஃபியரான் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு அப்படின்னு நம்ம ஹீரோ கொடுக்கவும் அவரோட லெட்டர் வாங்கி படிக்கிறாரு. ஏங்கப்பா நீங்க பெரிய கைதான் போல, 60,000 மான்ஸ்டர்ஸை தனியாலாம் சமாளிச்சு நான் யாரையோ கேள்விப்பட்டது. கடத்தல் குரூப் அவ்வளத்தையும் ஒரே நாள்ல வர காலி பண்ணிருக்கீங்க அப்படின்னு அவர் பேசிட்டு இருக்கும்போது இன்விசிபிளா ஒருத்தன் அந்த ரூம்குள்ள வந்து ஒரு பெரிய ஆபத்து, உங்க உதவி தேவை கில் மாஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்லவும் நீ யாருன்னு எனக்கு தெரியாத, உங்களுக்கு தெரிஞ்சவனா நாகமா அப்படின்னு அவர் கேட்கவும் என்னது நாகமாவா அப்படின்னா உண்மையிலேயே இது நீ தானா நாகமோ, நீ இன்னும் உயிரோடு தான் இருக்கியா அப்படின்னு நம்ம கேட்கவும் ஓ அப்படின்னா உங்க 2 பேருக்கு ஒருத்தர் தெரியுமா அப்படின்னு அந்த கில் மாஸ்டர் கேட்கிறாரு. ஆமா அண்டோ இது நானே தான் நம்ம ஹீரோ சொல்லவும் உன்னை பார்த்தா நிறைய சேஞ்ச் ஆன மாதிரி தெரியுது அப்படின்னு நம்ம கேட்கறான். கீழே விழுந்த அந்த நரகத்துல இருந்து மேல வந்திருக்கல அதான் நிறைய சேஞ்ச் ஆயிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்படின்னா அந்த மொத்த லாபிரின்த்தையும் நீ தனியாவே சமாளிக்கிற லெவலுக்கு ஸ்ட்ராங் ஆனவனா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும் ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா உன்னோட ஹெல்ப் தேவை, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆபத்துல இருக்காங்க, நீ தான் வந்து அவங்களை காப்பாத்தணும் அப்படின்னு நம்ம சொல்லவும் இப்போ என்ன நடந்துச்சுங்கிற பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கீழே விழுந்த அதே கிரேட் ஆர்கஸ் லாபிரின்த்குள்ள தான் இவங்க எல்லாருமே இருக்காங்க. இந்த ஃப்ளோர்ல என்ன எந்த ஒரு மான்ஸ்டரையுமே காணோம், ஏதோ தப்பா இருக்கேன்னு அவங்க யோசிக்கிறாங்க. கீழே நிறைய மான்ஸ்டர்ஸ் பிளட் கிடக்கு, அந்த ரத்தம் உறைஞ்சு போகல அப்படின்னா இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷான பிளட் தான், இப்பதான் யாரோ கொண்டிருக்காங்க. இந்த ஃப்ளோர்ல மத்த இடத்துல எந்த ஒரு பிளட்டுமே இல்ல அப்படின்னா இந்த இடத்துல மான்ஸ்டர் பிளட்டை கிளீன் பண்றதுக்கு அவங்களுக்கு டைம் இல்ல, இது ஒரு அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கவோ கரெக்டா கெஸ் பண்ணீங்க, இது ஒரு ட்ராப் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு ஒரு லேடி வரா. இது ஒரு டீமன் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஹே ஷைனி ஆர்மர் போட்டிருக்க பையா, நீ தானே இந்த டீமோட ஹீரோ, நீ டீமன் லார்ட் ஆர்மில ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னு அவ கேட்கவும் முடியாத அப்படின்னு நம்ம சொல்றான். நீ மட்டும் இல்ல உன்னோட ஃப்ரெண்ட்ஸும் ஜாயின் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு அவ சொல்லவும் முடியாத அப்படின்னு நம்ம சொல்றான். உன்னோட இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட கேட்டப்ப அவன் ஜாயின் பண்ணிக்கிட்டுதான் ஈஸியா ஒத்துக்கிட்டான், நீங்களும் அதே மாதிரி ஒத்துக்கிடுவீங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு அவ சொல்றா. எங்க ஃப்ரெண்ட் நிச்சயம் அப்படி பண்ணிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி கோக்கி சொல்றான். அப்ப அந்த டீமன் லேடி இன்விசிபிளா மாஸ்டரை இவங்களுக்குள்ள அனுப்பி இவங்களை இன்விசிபிளா அட்டாக் பண்றா. ஷீசுக்குவையும் சூசுவையும் அவ அட்டாக் பண்றா. உடனே சிரசாக்கி அவ மேஜிக் யூஸ் பண்ணி எல்லாரையுமே ஹீலிங் பண்றா. அண்ட் அந்த இன்விசிபிளா இருக்கிற மான்ஸ்டர்ஸும் இப்ப தெரிய ஆரம்பிக்கி பல மான்ஸ்டர்ஸோட கலவையா இருக்கிற மாதிரி இந்த ஒரு மான்ஸ்டர் இருக்கு அண்ட் இது ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருக்கு. இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த மான்ஸ்டர் கூட அட்டாக் பண்ண ஆரம்பிக்காங்க. இவங்க என்னதான் அட்டாக் பண்ணாலும் அந்த மான்ஸ்டர்ஸ்க்கு எதுவும் ஆகல அண்ட் இவங்க தான் அடி வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த மான்ஸ்டர் ரொம்பவும் பவர்ஃபுல்லா இருக்கு அண்ட் புதுசாவும் நிறைய மான்ஸ்டர்ஸ் அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கு. டர்ட்டில் மாதிரியான ஒரு மான்ஸ்டர் இப்ப பவர்ஃபுல்லான அட்டாக்கை யூஸ் பண்ண போகவும் ஷூஷாவா மேஜிக் யூஸ் பண்ணி ஒரு ஷீல்ட வர வைக்கிறா. ஹியமோ நான் அது பக்கத்துல போறேன், அந்த டைமிங்ல நீ மத்த எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ண அப்படின்னு சொல்லி ஷீசுகோ சொல்லிட்டு போறா. ஷீசுகோ போயிட்டு அவளோட ஸ்வாட வச்சு அந்த மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ணிருந்தா. ஆனாலுமே அந்த மான்ஸ்டர்ஸ்க்கு ஈஸியா ஹீலிங் ஆயிருது. அந்த மான்ஸ்டர்ஸ் இவங்க என்னதான் அட்டாக் பண்ணாலுமே அந்த டீமன் லேடி கிட்ட இருக்கிற அந்த பறவை வந்துட்டு எல்லா மான்ஸ்டர்ஸையும் இன்ஸ்டன்டா ஹீலிங் பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த மான்ஸ்டர்ஸ் அவளால ஹீலிங் பண்ண முடியும்னா இது ரொம்பவே ஆபத்தானது, நம்ம என்ன பண்றது அப்படின்னு எண்டோ கேட்கவும் நம்ம ஜெயிக்கிறது ரொம்பவே கஷ்டம் தான் எண்டோ, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, நீ இங்க இருந்து போயிரு, கேப்டன் மெல்ட்ட போயிட்டு கூட்டிட்டு வா, அவங்க நோட்டீஸ் பண்ணாம உன்னால மட்டும்தான் இன்விசிபிளா மறைஞ்சு போக முடியும், உன்னால மட்டும்தான் அதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சீசுக்கோ சொல்லவும் நான் எப்படியாச்சும் ஆளுங்களை கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி தான் அவன் அங்க இருந்து ஓடி வந்திருப்பான். இங்க கதை கேட்டுக்கிட்டே மியோ என்னடான்னா பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு இருக்கப்போ யார் அந்த பொண்ணு டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி எண்டோ கத்தவும் பாப்பா அப்படின்னு சொல்லி மியோ ஆள ஆரம்பிக்கிறா. என்ன தைரியம் இருந்தா என் பொண்ணை திட்டிருப்ப அப்படின்னு நம்ம ஹீரோ திட்டவோ எண்டோவே அதை பார்த்து பயப்படுறான். கொஞ்சம் கூட யோசிக்காம நாகமோ டக்குன்னு தான் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டான்ல அப்படின்னு ஷியா சொல்லவோ அவருக்கு அது பழகிட்டுன்னு டியோ சொல்றா. நம்ம ஹீரோ மியோவை சமாதானப்படுத்துறான். இப்ப எண்டோ திரும்பவோ கதையை கண்டினியூ பண்றான். அந்த டீமன் லேடி அந்த மான்ஸ்டர்ஸை புது விதமா அட்டாக் பண்றதுக்காக அனுப்பி வைக்கிறா. கோகி அவனோட அல்டிமேட் மூவான லிமிட் பிரேக் அப்படிங்கிற ஒன்னை யூஸ் பண்ணி ரொம்பவோ ஸ்ட்ராங்கா மாதிரி அந்த மான்ஸ்டர்ஸையே வெட்டிருந்தான். உடனே அந்த டீமன் லேடி ஒரு ஸ்மோக் மாதிரியான ஒன்னு கிரியேட் பண்ணி அவங்க பக்கமா அனுப்பலாம் ட்ரை பண்றா. உடனே ஷூசு வந்துட்டு டக்குன்னு அவளோட பேரியரை யூஸ் பண்ணி எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்றா. ஆனா ரொம்ப நேரத்துக்கு ஷூசுவால தாக்கு பிடிக்க முடியல. அந்த டீமன் லேடி அவ பவரை யூஸ் பண்ணி ஒரு கேட் மாதிரியான மான்ஸ்டரை
பேரியருக்கு உள்ள அனுப்பி வைக்கிறா. சூசு தான் வந்துட்டு அந்த பேரியரை கிரியேட் பண்றாங்கிறதுனால அந்த கேட் போயிட்டு சூசுவோட வயிற்றுலயே குத்திடுது. சூசு அப்படியே கீழே விழுறா. அவளோட பேரியரும் போனதுனால அந்த பிளாக் கலர் ஸ்மோக் டேரக்டா சூசுவை தான் அட்டாக் பண்ணுது. அவளோட உடம்பு அப்படியே கல்லா மாறிக்கிட்டே வந்துட்டு இருக்கு. கோக்கி அப்படியே கீழே விழவும் நம்ம பேசாம திரும்ப போயிடலாமா அப்படின்னு சொல்லி ஷீசுகோ கேக்குறா. நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தங்களை அவங்க கொலை பண்ணிருக்காங்க, எப்படி விட்டுட்டு போக சொல்றா அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும் சவுட்லயே ஒன்று வச்சுட்டு முட்டாள்தனமா திங்க் பண்ணாதா அப்படின்னு சொல்லி ஷீசுகோ சொல்றா. கேப்டன் மெல்ட் தான் டிரான்ஸ்போர்டேஷன் சர்க்கிளை ப்ரொடெக்ட் பண்ணிட்டாரு, அவரை தான் நான் பாக்குறதுக்காக போனேன் அப்படின்னு சொல்லி எண்டோ சொல்றான். எண்டோ இன்விசிபிளா இருந்துட்டு திடீர்னு கேப்டன் முன்னாடி வந்து நிக்கவும் கேப்டன் கொஞ்சம் லைட்டா பயந்துருதான். அவங்க எல்லாரும் ஆபத்துல இருக்காங்க, ஒரு டீமன் வந்து அட்டாக் பண்ணுது, ஆனா நான் கோலத்தனமா ஓடி வந்துட்டேன் அப்படின்னு அவன் சொல்லவும் நீ உன்னோட கடமையை தான் செஞ்சிருக்க, ஒன்ன தவிர்த்து வேற யாராலையும் இதை செஞ்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லி கேப்டன் மெல்ட் சொல்றாரு. எண்டோ நவுண்டுப்பா அப்படின்னு அவர் சொல்றாரு. பார்த்தா ஒரு மான்ஸ்டர் எண்டோவை ஃபாலோ பண்ணி அந்த இடத்துக்கு வந்திருக்கு. எண்டோ நீங்க இருந்து எப்படியாச்சும் வெளியே போய் ஆளுங்களை ஹெல்ப்க்கு கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி கேப்டன் மெல்ட் சொல்லிட்டு அந்த மான்ஸ்டர் கூட சண்டை போட போறாரு. இல்ல நான் கோல மாதிரி பயந்து ஓட மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லவும் இது உன்னோட கடமை, இதை நீ பண்ணிதான் ஆகணும், உன்னால மட்டும்தான் இது முடியும், யாராச்சும் ஒருத்தர் டீமன் வந்தது போயிட்டு வெளியே இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும், நீ இங்க இருந்து போ, நான் எப்படியாச்சும் அந்த சர்க்கிளை ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி கேப்டன் மெல்ட் போயிட்டு சண்டை போடுறாரு. ஹெட் மாஸ்டர் ஹெல்ப்க்கு கூட்டிட்டு வா அப்படின்னு அவர் சொல்லவும் இப்போ எண்டோ அங்க இருந்து போறான். அப்படிதான் நான் இங்க வந்தேன் அப்படிங்கிற கதையை எண்டோ வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்றான். அமனகோவா அதாவது கோக்கியும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் இப்போ அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டு இருக்காங்க. அந்த கேட் வந்து ஃபாலோ பண்ணி வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. நம்ம இங்க இருந்து தப்பிக்க முடியாது, நம்ம உயிரோட இருக்கணும்னா அவ டீம்லயே பேசாம ஜாயின் பண்ணிக்கிடலாமா அப்படின்னு சொல்லி ஹியோமா கேட்கவும் எனக்கும் அதுதான் சரின்னு படுது, நம்ம உயிரோட இருந்தாகணும் அப்படின்னு சொல்லி அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு ஆள ஆரம்பிக்கிறா. ஆனா அவ நம்மளை ஏமாத்திட்டான்னா நமக்கு கண்டிப்பா தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லி கோக்கி சொல்லவும் நீ நோ சொன்னதுல இருந்தா அவ நம்மள அட்டாக் பண்ண ஆரம்பிச்சா அப்படின்னு சொல்லி ஹியோமா சொல்றான். நம்ம உயிரோட இருக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு சொல்லவும் அதுவோ கரெக்ட் தான் அப்படின்னு கேப்டன் மெல்ட் அடி வாங்கின நிலைமையில அந்த இடத்துல வந்து நிக்கிறாரு. சின்ன பசங்களா இருக்கிறவங்கள தேவையில்லாம எங்க வரல சண்டை போட சொல்றோம், எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு அவர் பேசிட்டு இருக்கும் போதே அந்த மான்ஸ்டர் இன்விசிபிளா வந்து அவர் அட்டாக் பண்ணுது. என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு அவர் அப்படியே கீழே விழுறாரு. அமனகவா அதாவது கோக்கி டென்ஷன் ஆயிட்டு அல்டிமேட் மூவ் ஆன லிமிட் பிரேக்கை யூஸ் பண்ண போகவும் ஆனா திரும்ப நீ இதை யூஸ் பண்ணினா உன்னோட பாடி தாங்காத அப்படின்னு சொல்லி ஷீசுகோ சொல்றா. அந்த டீமன் லேடி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. அந்த கில்ட் மாஸ்டருமே நம்ம ஹீரோ கிட்ட அபிஷியலா ரெக்வெஸ்ட் பண்றாரு. நாகுமோ நீ எப்பவுமே உன்னோட ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்தணும்னு தானே நினைப்ப, ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி எண்டோ கேட்கவும் அவங்க எல்லாம் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, என்ன பொறுத்த அளவுல அவங்க எல்லாருமே ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான், நம்ம எல்லாம் ஜஸ்ட் சேம் வேர்ல்ட்ல இருந்து வந்திருக்கோம் அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எங்க அமனகாவா வந்துட்டு எல்லா மான்ஸ்டர்ஸையும் அட்டாக் பண்ணி அந்த டீமன் லேடி கிட்டக்க நெருங்கிதான் அவளை குத்தலாம் அப்படின்னு சொல்லி போகவும் அவ டாலர்ல அவள் லவர் கூட இருக்கிற போட்டோ இருக்கிறத பார்த்துட்டு இவனுக்கு குத்துறதுக்கு மனசு வரல, சோ அப்படியே நிப்பாட்டிதான். இது ஒரு வார், எதிரியோட வீக்னஸை வச்சு அட்டாக் பண்றதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஹியூமன்ஸ் நீங்க ரொம்பவே இறக்க குணம் கொண்டவங்க, அதனாலதான் தோத்து போறீங்க அப்படின்னு ஒரு மான்ஸ்டர் அந்த இடத்துக்கு வர வச்சு டக்குன்னு அவனை அட்டாக் பண்றா. ப்ளீஸ் நாகமோ நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிடுறேன், அவங்கள காப்பாத்து அப்படின்னு சொல்லி எண்டோ கெஞ்சுறான். நம்ம ஹீரோ எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறான். நீ நினைச்சிருந்தா காப்பாத்திருக்கலாம், ஆனா அவனை கொன்னுட்டல அப்படின்னு உங்க டீச்சர் சொன்னதையும் யோசிச்சு பாக்குறான். என்னோட பாப்பா ரொம்பவும் ஸ்ட்ராங், அவர் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு மியோ சொல்றா. நம்மளை பொறுத்தளவு இது ஒரு சின்ன விஷயம், நாகமோ ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஷியா சொல்றா. நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க தானே மாஸ்டர் அப்படின்னு டியா கேக்குறா. நீ என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லி யோயி சொல்றா. நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றான். சாக்கி கேப்டன் பெல்ட்டை ஹீலிங் பண்ண ட்ரை பண்றா, ஆனா அவளால முடியல. ஷீசுகோ ஒருத்தி தான் இப்ப ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. ஹியூமன்ஸ் கொலை பண்ண தயங்குவாங்கன்னு நினைச்சா, ஆனா நீ கொலை பண்றதுக்கு ரெடியா இருக்க போலியே அப்படின்னு அந்த டீமன் லேடி கேட்கவும் கோக்கி தான் மத்தவங்களை கொல்ல யோசிப்பான், ஆனா நான் உன்னை கொல்றதுக்கு ரெடி தான் அப்படின்னு சொல்லி ஷீசுகோ சொல்லிட்டு அந்த மான்ஸ்டரை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஓடுறா. ஆனா அதுக்குள்ள அந்த டீமன் லேடி அதுக்கு முன்னாடியே ஒரு மான்ஸ்டரை சமன் பண்ணி அது ஷீசுகோவை அட்டாக் பண்ணுவோம். இப்போ ஷீசுகோக்கு ரொம்பவும் அடிப்படுது. ஷிரசாக்கி டக்குன்னு அவளுக்கு ஓடி போய் ஹீலிங் பண்ணலாம் அப்படின்னு போறா. நான் கரெக்டான டைமிங்க்கு தான் எந்திரிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஷிரசாக்கிக்கு சூசோ வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குறா. நீயே இந்த இடத்துக்கு வந்த கவுடி, இது ஆபத்து அப்படின்னு சொல்லி ஷீசுகோ சொல்லவும் இந்த பிளேஸ்ல எந்த இடத்துல இருந்தாலும் ஆபத்து தானே அப்படின்னு சொல்லி ஷிரசாக்கி சொல்றா. அந்த மான்ஸ்டர்ஸ் இப்போ அந்த பேரியரை உடைக்குது, அது அவங்கள அட்டாக் பண்ண வரவும் சாக போற அந்த கண்டிஷன்ல என்ன மன்னிச்சிரு நாகமோ, நான் உனக்கு பண்ண ப்ராமிஸை என்னால காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லி ஷிரசாக்கி நினைக்கிறா. பில்டிங்கை உடச்சிட்டு ஒரு இரும்பு ராட் வருது, ஒரே ஷாட்ல அந்த ரெண்டு மான்ஸ்டர்ஸையும் அது கொன்றது. எப்படி இது நடந்ததுன்னு எல்லாரும் செம ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க ரெண்டு பேரும் இன்னும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறத பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நாகமோ அப்படின்னு சொல்லி ஷிரசாக்கிக்கு மட்டும் அது நம்ம ஹீரோ தான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருது. அவ அப்படியே ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்கா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ இன்னும் சாகலன்னு சொல்லி ஷிரசாக்கி ஒருத்தி தான் இத்தனை நாளா நம்பிட்டு இருக்கா. 4 மாசம் கழிச்சு நம்ம ஹீரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வந்து காப்பாத்துறான். அதுவும் வேற லெவல்ல ஒரு மாஸ் என்ட்ரி கொடுத்துருக்கான். என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.